இங்க இது கந்த சஷ்டி 7th டே பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அன்னைக்கு காலையில் டயர்டாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஆனால் டே போக போக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணேன். அன்றைக்கி ஈவினிங் சன்செட் ஆகிற டைமில் படைக்கலான்னு சொல்லிட்டு 3 o'clockலேருந்தே பூஜைக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே பூஜை ரூமாக யூஸ் பண்ணுற கேபினெட்டை நல்லா தொடச்சிட்டு, சாமி ஃபோட்டோஸையும் எடுத்து தொடச்சிட்டு, மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டுட்டு எல்லா ஃபோட்டோஸ்க்கு அந்த சிலைக்கும் பூ வச்சுட்டேன் முடிஞ்ச வரைக்கும். யூஸ்வலாக ஃபெஸ்டிவல் டேஸ் அப்போ இந்த மாதிரி ஏதாவது பூஜை ரூமை ரெடி பண்ணணும், சமைக்கணும்னாலே ரொம்ப மலைப்பாக இருக்கும். ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அலுப்பே தெரியவே இல்லை. ரொம்பவே சந்தோஷத்தோட எனர்ஜெட்டிக்காக பண்ணிகிட்டு இருந்தேன். ஒருவேளை நான் பிளான் பண்ண மாதிரி 2 days விரதத்தையும் கம்ப்ளீட் பண்ண போகிறேங்கிற சந்தோஷமாக என்னன்னு எனக்கும் தெரியல. ஹஸ்பண்டும் பொண்ணும் ஆஃபீஸ் அண்ட் ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளேயே சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். வடை மட்டும் அவங்க வந்ததுக்கப்புறம் சூடாக போட்டுக்கலான்னு வச்சுட்டாங்க. அவங்க வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தப்புறம் வடை போட்டுட்டு பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். சமைச்ச சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதம், காய் போட்ட சாம்பார், பொரியலுக்கு உருளைக்கிழங்கும் கேரட், பீன்ஸ், கோஸ் போட்ட பொரியலும் ரெடி பண்ணியிருந்தேன். மசால் வடை, பருப்பு பாயசம் அண்ட் அப்பளமும் செஞ்சுருந்தேன். கூடவே பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் பாலில் கொஞ்சம் தேன் கலந்து வச்சுட்டேன். எங்கள் ஃபேமிலியில் வருஷம் வருஷம் 3 கிருத்திகை மட்டும்தான் கும்பிடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா மாவிளக்கு கண்டிப்பாக வைக்கணும். அதனால் அன்றைக்கும் மாவிளக்கு செஞ்சு நெய் ஊற்றி தீபம் போட்டிருந்தேன். எப்போவுமே படைக்கும்போது நான் விளக்கேற்றிட்டு அவரை தான் படைக்க சொல்வேன். அன்னைக்கு அப்படி சொல்லும்போது அவர் சொன்னார், விரதம் இருந்தது நீ தான் 7 நாளாக, நீயே இன்றைக்கி பூஜையை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. இப்போல்லாம் ஊரில் மூலஸ்தானத்தில் கற்பூர தீபம் காமிக்கிறது இல்லை அவ்வளோவா நிறைய கோவிலில். அந்த புகை படிஞ்சு கோவில் கலை இழந்துருது இல்லையா? அதனால் நாங்களுமே வீட்டில் புகை படியுதுன்னு சொல்லிட்டு கற்பூரத்தெல்லாம் ஏற்றுறதை நிறுத்திட்டோம். ரொம்ப ரேராக தான் ஏற்றுவோம். திருப்தியாக முருகனுக்கு சாம்பிராணி காமிச்சு என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றிட்டேங்க. மனசில் இருந்த கவலையும் பாரமும் குறைஞ்சி ஏதோ ஒரு நிம்மதி இருந்த மாதிரி இருந்தது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் உங்களுடைய வேண்டுதல்லாம் நிறைவேறணும்னு நான் திருப்பி வேண்டிக்கிறேன். படைச்சி முடிச்சதுக்கப்புறமா சாமிக்கு வச்ச பிரசாதத்தையே நான் சாப்பிட்டுக்கிட்டேன். முதல்ல தயிர் சாதம் தாங்க சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சாம்பார் சாப்பிடும்போது ரொம்ப காரமாக தெரிஞ்சுது. வீட்டில் மற்றவங்க கிட்ட சாம்பார் காரமாக இருக்கான்னு கேட்டால் இல்லை மைல்டாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் விரதம் முடிச்சதுக்கப்புறம் மைல்டான ஃபுட்டாக எடுத்துக்க சொல்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாய் காரமாகவே இருந்த மாதிரி இருந்தது. அதனால் 1 கிளாஸ் சில்லுன்னு மோர் குடிச்சிட்டேங்க. அன்றைக்கி அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.